ஹாய் மக்களே, நல்லா கலர்ஃபுல்லாக அழகாக ஜாதி மல்லி தோட்டத்தில் சூப்பராக இருக்கிறார் பார்த்தீங்களா. கிரேப் ஜூஸ். இந்த ஜூஸ் வந்து ரொம்ப ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இந்த ஜூஸ் நம்ம எடுத்துக்கும் போது நம்மளுடைய முகம்லாம் ரொம்ப பொலிவாக நல்லா க்ளோவிங்காக இருக்கும். ஸ்கின்லாம் அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். ப்ளட் சர்க்குலேஷன் நல்லா இருக்குங்க இந்த ஜூஸ் நம்ம எடுத்துக்கும் போது. அதனால தான் நம்மளுடைய ஃபேஸ்லாம் க்ளோவாக இருக்கும். இந்த திராட்சை ஜூஸ் இந்த மாதிரி அரிசி கழுவின தண்ணியில் நம்ம அந்த திராட்சையும் போட்டு நல்லா கழுவி சுத்தமாக நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். எதுக்காக இந்த அரிசி கழுவுற தண்ணியில் நம்ம பண்ணுறோன்னாக்கா, இந்த பூச்சிங்கெலாம் நிறையா இருக்கும். இந்த திராட்சையில் பார்த்திங்கன்னா, இந்த வீடியோ நீங்கள் பார்த்தாலே நல்லா தெரியும். குட்டி குட்டி பூச்சிங்க நிறையா இருக்கும். அதை விட இந்த வெள்ளை வெள்ளையாக இந்த மருந்துகளும் இருக்கும். அதெல்லாம் நம்ம சுத்தமாக க்ளீன் பண்ணுறதுக்காக தான் நம்ம அரிசி கழுவின தண்ணியில் போட்டு நல்லா அலசி எடுத்துக்கலாம். நல்லா அலசும் போது அதில் என்னென்னா சுத்தமாக அதில் இருக்கிற பூச்செல்லாம் அந்த மருந்தெல்லாம் நல்லா அப்படியே வந்து தண்ணியில் இறங்கி அப்படியே பளிச்சுன்னு நல்லா சுத்தமாக வந்துடுங்க அந்த திராட்சை. சில பேர் மஞ்சள் கலந்து தண்ணியில் போட்டு கொஞ்ச நேரம் ஊற வச்சு கழுவுவாங்க. அதை விட நம்ம இந்த மாதிரி நம்ம வந்து கழுவும் போது நல்ல சுத்தமாக ஆகிடும். அரிசி கழுவின தண்ணியில் கழுவுனா இன்னும் நல்லா இருக்குங்க. அதுக்கு தான் நான் அரிசி கழுவின தண்ணியில் இந்த மாதிரி நான் கழுவி எடுத்துப்பேன் எப்போதும். இப்போ மட்டும் கிடையாது, நம்ம எப்போ ஜூஸ் இந்த கிரேப் வாங்கினாலும் இந்த மாதிரி தாங்க பண்ணுறது. தேவையான சர்க்கரை, ஜூஸில் இந்த திராட்சைகள்லாம் போட்டு தேவையான சர்க்கரை போட்டு ஒரு சிட்டிகை உப்பு போட்டு இந்த மாதிரி நம்ம ஜூஸ் அடித்து வடிகட்டி எடுத்துக்கலாங்க. சூப்பராக இருக்குங்க அந்த ஜூஸு. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே குடிச்சிட்டே இருக்கலாம் போல இருக்கும். இந்த வெயில் நாளுக்கெலாம் சொல்லவே தேவையில்ல. அப்படியே நல்ல சில்லுன்னு இதமாக இருக்கும் தொண்டைக்கு. குடிச்சு பாருங்கள் மக்களே, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிள்ளைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. வயசு பசங்களாம் நிறைய சாப்பிட்லாம் இது. ஏன்னா அந்தளவுக்கு நல்ல ப்ளட் சர்க்குலேஷன் ஆகும் இது. இந்த திராட்சை ஜூஸ் நம்ம குடிக்கும்போது ட்ரை பண்ணி பாருங்கள். வயிற்று புண்ணு உள்ளவங்க வெறும் ஜூஸாகவே நம்ம எடுத்துக்கலாம். ஐஸு சர்க்கரை எதுவுமே இல்லாமல்